நிறைய பேர் நம்ம போடுவோம். தீபாவளி பண்டு, பொங்கல் பண்டுலாம் போடுவோம். எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து பொங்கல் பண்டு வந்து 3 விதமாக பிரிப்பாங்க. அது வந்து வந்து 12 மாதத்துக்கு பிரிப்பாங்க. 12 மாதத்துக்கு வந்து ரூ. 2000ன்ற மீனி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி 10 மாதத்துக்கு வந்து ரூ. 1500ன்ற மாதிரி இது பண்ணுவாங்க. 8 மாதத்துக்கு ரூ. 1000 அந்த கணக்கில் இது பண்ணுவாங்க. 3 விதமான பண்டு இருக்குது. ஏன் அப்படி இது பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கிட்டலாம் வந்து வருஷத்துக்கு தேவையான அந்த மளிகை சாமான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அந்த பொங்கலுக்கு அடுத்த மாதத்துலேருந்து போட்டுருவாங்க. பிப்ரவரி மாதத்துலேருந்து பண்டாக போட்டுருவாங்க. 2000ன்ற மாதிரி கட்டிடுவாங்க. இப்படி கட்டிட்டாங்கன்னா 11 கரெக்டாக அந்த 12வது மாதம் வரைக்கும்னும்போது 11 மாதம் கட்டினா போதும். 12வது மாதம் கரெக்டாக பொங்கலுக்கு 10 நாள் முன்னாடி இல்லைன்னா ஒரு 5ஆந்தேதி அந்த மாதிரி வந்து மொத்தமாக சரக்கை வீட்டில் இறக்கிடுவாங்க. இந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான மளிகை சாமான் ஃபுல்லாமே வந்துடும். 1 கிலோ சீரகம், 1 கிலோ கடுகு, 1 கிலோ மிளகு, 1 கிலோ வெந்தயம், 1 கிலோ இந்த சோம்பு, அப்புறம் இந்த பட்டை லவங்கம் எல்லாமே வந்து மொத்தமாக சேர்த்து 1 கிலோ எல்லாமே கலந்து ஒரு பார்சல் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. அதேமாதிரி எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் கொடுப்பாங்க. 5 லிட்ரு கோல்ட் வின்னர், 5 லிட்ரு வந்து நல்லெண்ணெய் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதேமாதிரி நெய் வந்து 3 லிட்டர் கொடுப்பாங்க. அரிசி வந்து சாப்பாடு அரிசி வந்து 2 மூட்டை கொடுப்பாங்க. அந்த 25 கிலோ மூட்டை இருக்கு பாருங்க, அது வந்து 2 மூட்டை கொடுப்பாங்க. அப்புறம் இது வந்து நம்ம சொல்கிறது வந்து ரூ. 2000 பண்டில் கொடுப்பாங்க. அப்புறம் 10 கிலோ இட்லி அரிசி, அப்புறம் 5 கிலோ பாஸ்மதி ரைஸு, அப்புறம் அதுலேயே வந்து சீரக சம்பாவும் 5 கிலோ கொடுப்பாங்க. பாஸ்மதி ரைஸும் கொடுப்பாங்க, சீரக சம்பாவும் கொடுப்பாங்க. அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு தேவையானது கடலை மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு வந்து 5 கிலோ பாக்கெட்டு வாங்கிக்கலாம், 10 கிலோ பாக்கெட்டு வாங்கிக்கலாம். அது நம்ம இஷ்டத்தை பொறுத்து தான், நம்ம கேட்குறத பொறுத்து அவங்க கொடுப்பாங்க. இப்போ 5 கிலோ கோதுமை வாங்கிட்டிங்கன்னா 5 கிலோ எனக்கு வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 5 கிலோவுக்கு எண்ணெய் வாங்கிக்கலாம். கோல்ட் வின்னர் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்று வேணும்னும் போது அதை சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுமாதிரி 3 லிட்ரு வந்து தேங்காய் எண்ணெய் கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களுக்கு வேண்டதில் இப்போ இந்த 2 கிலோ 2000 பண்டு போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு தேவையான மொத்த சரக்கையும் வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. இது மட்டுமே போதும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சின்ன பெருங்காயத்தில் இருந்து தேவையான மொத்தத்தையுமே கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. நீங்கள் அதுலேருந்து மல்லி வந்து 2 கிலோ கொடுப்பாங்க. அதேமாதிரி மிளகாய் வந்து 3 கிலோ கொடுப்பாங்க. இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையானது அரைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, 1,5 கிலோ அரைச்சோம்னா போதும். 1,5 கிலோ மிளகாய், 1 கிலோ மல்லி போட்டு அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற சாமான்லாம் போட்டு அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு நிச்சயமாக வரும். மிச்சம் இருக்கிறத நம்ம அந்த இப்போ ஒரு சிலர் வந்து அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி குழம்பு வைப்பாங்க. அப்படி செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். மிச்சம் இருக்கிறத வந்து நல்லா காய வச்சு, நல்லா வெயிலில் காய வச்சு, நல்லா அப்படி உடைச்சோம்னா உடையும். அந்த மாதிரி இது பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு நல்லா தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிற இந்த எண்ணெய் எல்லாமே போட்டவங்கெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க, நான் 1,5 வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணேன் அப்படிம்பாங்க. அதேமாதிரி வருஷம் இந்த 2000 பண்டுனா 2000 பண்டு வந்து வருஷம் போட மாட்டாங்க. ஒரு வருஷம் 2000 பண்டு போட்டாங்கன்னா அடுத்த வருஷம் 1500 இல்லை 1000 மாதிரி தான் போடுவாங்க. ஏன்னா இந்த பொருளே உங்களுக்கு வந்து 1,5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நல்லா தாக்கு பிடிக்கும் உங்கள் வீட்டுக்கு. இப்போ இந்த அரிசி சொன்னேன் பாருங்கள், 2 மூட்டை அரிசின்னும் போது அந்த 2 மூட்டை அரிசி அந்த வருஷம் ஃபுல்லாகவுமே அவங்க வச்சு ஒரு சிலர் வீட்டில் யூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த நிறைய பேர் வீட்டில் காலை டிஃபன் தான் யூஸ் பண்ணுவாங்க, நைட்டுக்கும் டிஃபன் யூஸ் பண்ணிடுவாங்க. மத்தியானத்துக்கு மட்டும் லஞ்சுக்கு மட்டும்தான் அரிசின்றது யூஸ் பண்ணுவாங்க. மற்ற நேரம்லாம் தோசை, இட்லி, சப்பாத்தி அந்த மாதிரி போடுறதுனால அரிசி தாராளமாக ஒரு வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். அதுமாரி இதில் வண்டு வரும் அதெல்லாம் நினைக்காதீங்க. இந்த பிரியாணி இலை இருக்குது பாருங்கள், பிரியாணி இலையும் பட்டையும் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இல்லைன்னா வேப்பிலை, இந்த இதை போட்டு நல்லா கீழே நல்லா காய வச்சு அந்த அரிசி ட்ரம்மு கீழே போட்டு அது மேலே அரிசியை கொட்டி வச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், எத்தனை வருஷம் நீங்கள் வச்சாலும் சரி அதில் உங்களுக்கு வண்டே வராது. அரிசி எப்போ பார்த்தாலும் புதுசாக வாங்கின அரிசி மாதிரி நல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பயப்படவே தேவையில்லை, என்னடா அரிசி கெட்டு போயிருமே, வண்டு வச்சுருமே, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன பொருளாக சீனி 5 கிலோ கொடுப்பாங்கங்க. சீனி 5 கிலோவும் வாங்கிக்கலாம், 10 கிலோவும் வாங்கிக்கலாம். ஏதாவது ஒரு பொருளை கழிச்சிட்டு எனக்கு இந்த பொருள் தான் அதிகமாக வேணும்னா அதை அவங்கள்ட்ட முதலே சொல்லிடணும். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையானதை ஹோல்சேலில் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து கொடுத்துருவாங்க. 1500 பொருள் அப்படியே பாதி 5 கிலோ கோல்ட் வின்னர், 1 லிட்ரு நல்லெண்ணெய், அப்புறம் 1 லிட்ரு தேங்காய் எண்ணெய், 25 கிலோ சாப்பாடு அரிசி, அப்படியே பாதிக்கு பாதியாக குறையும். 3 கிலோ புழுங்கல் அரிசி கூட கேட்டிங்கன்னா தருவாங்க. புதுசாக கடையிலேருந்து வாங்கி அப்படியே கொடுப்பாங்க, நிறைய வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 3 கிலோ பாஸ்மதி ரைஸு, 2 கிலோ சீரக சம்பா, அப்படியே அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பாதிக்கு பாதி அப்படியே கன்வெர்ட் ஆகி கொஞ்சம் கம்மியாகி வரும். ஆனால் இந்த பொருள் எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் தான்.
நான் 8 மாத பேக்கேஜ் தான் போடுவேன். மாதத்துக்கு 1000 ரூபான்ற மீனி போடுவேன். 8000 ரூபா போடுவேன். எனக்கு வந்து என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா 5 கிலோ கோல்வினர் கொடுத்துருந்தாங்க, 20 கிலோ சாப்பாட்டு அரிசி, 3 கிலோ இட்லி அரிசி, 2 கிலோ பாஸ்மதி ரைஸு, 1 கிலோ சீரக சம்பா, அந்த மாதிரி தேங்காய் எண்ணெயும் 1 லிட்டர் கொடுத்தாங்க, நல்லெண்ணெயும் 1 லிட்டர் கொடுத்தாங்க. அப்புறம் 2 கிலோ சீனி, அப்புறம் டீ தூள் பாக்கெட் கூட கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பிராண்டு கேட்குறீங்களோ அந்த பிராண்டே வாங்கி கொடுத்துருவாங்க. நான் வந்து கண்ணன் இல்லைன்னா தாஜ் வாங்குவேன். அவங்கள்ட்ட சொல்லிட்டேன்னா போதும், அவங்க எடுத்து வச்சுருவாங்க. அவங்க ஹோல்சேலாக வாங்குறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சீப்பாகவும் நல்லா பெஸ்ட்டாகவும் கிடைக்கும், பொருள் எல்லாம் தரமாகவும் கிடைக்கும். அதனால் நம்ம பயம் இல்லாமல் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். அதே மாதிரி அவங்கக்கிட்ட சீட்டும் இருக்குது. இப்போ வந்து 8000 ரூபா சேர்றோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மளிகை சாமான் எதுவும் வேணாம், எனக்கு வந்து நீங்கள் இதாக கொடுத்துருங்க, நகையாக கொடுத்துருங்கன்னு சொன்னீங்கன்னா நகை சீட்டாகவும் போட்டு வச்சுருப்பாங்க. இதிலெல்லாம் நம்ம போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா வரவு செலவு கணக்கு எழுதணுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. முதல்ல வந்து வரவு செலவு கணக்கு எழுதணும்னா தான் எவ்வளோ கணக்கு நமக்கு தெரியும். இவ்வளோ வரவு வருது, இவ்வளோ செலவாகுது, இவ்வளோ மிச்சமாகுதுன்னும் போது அந்த காசு எதில் போடணும், இதில் போட்டால் அந்த காசு ரெட்டிப்பாகுன்றதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். யோசித்து கொஞ்சம் பிளான் பண்ணி இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்ம சீக்கிரமாகவே சேமிக்கலாம். அதான் பொங்கல் பண்டு சேமிப்பு. இதுலேயே வந்து ட்ரெஸ்ஸு சேமிப்பும் இருக்குங்க. இப்போது நீங்கள் காசாக வர வச்சுட்டு அந்த காசை வந்து நீங்கள் இப்போ 8000 ரூபா மாதம் 1000 ரூபான்னு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோ, 8 மாதம் 8000 ரூபா. அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே எந்த கடை நல்ல எங்களுக்கு வந்து மதுரையில் வந்து நாச்சியார் போவாங்க, ஏகே மத்து, அப்புறமேட்டு ஒரு சின்ன சின்ன கடைகள்லாம் நல்ல கடைகள்லாம் இருக்கும். அந்த கடைகளெல்லாம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசி வச்சுட்டு டோக்கன் மாதிரி வாங்கி கொடுத்துருவாங்க. இவ்வளோ கட்டியிருக்காங்க, இவ்வளோ காசுக்கு அவங்க ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க, ஒரு டோக்கன் மாதிரி வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த டோக்கனை கொண்டு போய் காமிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸையும் நல்லா சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி இது. அதே மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு போட விருப்பம் இல்லாதவங்க உண்டியல் சேமிப்பும் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு உண்டியல் சேமிப்பு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். யாருக்கும் பயப்பட தேவையில்லை. சீட்லாம் போடுறோம்னா கொஞ்சம் பார்த்து போடணும். அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, எத்தனை வருஷமாக பண்டு போடுறாங்க, கரெக்டாக அந்த பண்டை திருப்பி அவங்களுக்கு கொடுக்குறாங்களா, யாருக்கும் மிச்சம் இல்லாமல் கரெக்டாக அந்த மாதத்துக்குள்ளே பண்டு வெளியே போகுதான்றதெல்லாம் நம்ம கவனித்து தான் ஒருத்தவங்ககிட்ட சீட்டு போடணும். அசால்ட்டாக சேர்க்குறோன்றதுக்காக யார்கிட்டையும் போய் அசால்ட்டாக இல்லை நான் சேர்க்க போகிறேன்றதுக்காக நம்பாமல் நம்பிக்கை இல்லாத ஆளுங்ககிட்டயோ இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன்றவங்ககிட்டயோ போடவே போடாதீங்க. மினிமம் அவங்களுக்கு சொந்த வீடாவது இருக்கணும். அவங்க கேரக்டர் எப்படி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் சீட்டு போடுங்க. தேவையில்லாமல் அவசரப்பட்டு மட்டும் சீட்டு போட்டுறாதீங்க. அதுக்கு நீங்கள் உண்டியலில் கூட சேர்த்துட்டு போயிடலாம். வீட்டில் ஒரு கிச்சனில் ஒரு ஓரமாக யாருக்கும் தெரியாமல் ஒரு உண்டியல் வச்சு மாதம் அந்த சீட்டுக்கு ஒரு 1000 ரூபா கட்டுறது, அந்த 1000 ரூபாயை உண்டியலில் போட்டு வச்சிங்க. இல்லைன்னா ஆர்டி ஓப்பன் பண்ணலாங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. இந்த காசு உண்டியலில் இருந்தால் உண்டியல் அப்படியே தான் கிடக்கும். ஆர்டி ஒரு 8 மாதத்துக்கு இப்போலாம் எல்லா பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணுறாங்க. 5 மாதம், 3 மாதம், 7 மாதம், 1 வருஷம் அந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணுறாங்க. 8 மாதத்துக்கு நீங்கள் ஆர்டி ஓப்பன் பண்ணி 1000 ரூபான்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 8000தோட குறைஞ்சது உங்களுக்கு 8500 ரூபாயாவது கிடைக்கும். அந்த காசு ஆர்டியாக போட்டிங்க. அதுமாதிரி பேங்குன்னும் போது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அதுதான் தங்க சேமிப்பு. இங்கே தங்கமாகவும் வைக்கலாம். இப்போ அந்த சீட்டில் போட்டு உங்களுக்கு தங்க காயின் வாங்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நேராக இப்போ இந்த ஜிஆர்டி, தங்கமயில் அந்த மாதிரி பெரிய கடைகளில் போடலாம். ஆனால் பெரிய கடையில் போடும்போது என்ன பிரச்சனைனா 11 மாதம் நீங்கள் கட்டணும். இவங்கக்கிட்ட நமக்கு 8 மாதத்துலேருந்தே இருக்குது. அதுன்னும் போது உங்களுக்கு 11 மாதம் கட்டணும். 11 மாதம் நம்மளால் கட்ட முடியுமா, சேமிக்க முடியுமா, அதை மட்டும் நல்லா கொஞ்சம் தெளிவாக யோசிச்சுக்கிட்டு போடுங்க. போட்டிங்கன்னா நல்ல பெனிஃபிட் தான் அதுவுமே. மாதிரி ஏலச்சீட்டும் போடுவாங்கங்க. 8 மாதம், 1 வருஷம், 2 வருஷத்துக்குலாம் இருக்குதுங்க. 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷத்துக்குலாம் இருக்குது. மினிமம் 50,000 ஸ்டார்ட் பண்ணி 5 லட்சம், 10 லட்சம் அந்த மாதிரிலாம் கொண்டு போவாங்க. ஆனால் ஏல சீட்டோ இல்லை இந்த பொங்கல் பண்டு இந்த மாதிரிலாம் சீட்டு போடுறவங்ககிட்ட முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, நல்லா அவங்க சீட்டு இன்றைக்கி வரைக்கும் கரெக்டாக கொண்டு போகிறாங்களா, யாரும் இன்றைக்கி வரைக்கும் என்னடா அவங்கள்ட்ட போட்டுட்டோமே அந்த வருத்தம் இல்லாமல் கரெக்டாக நம்ம காசை கரெக்டாக நமக்கு கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனித்து சீட்டு போடுங்க. அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி சீட்டு போடும்போது அதை பாருங்கள். அந்த ஒரு புக்லெட் மாதிரி இல்லை ஒரு பேப்பர் லெட் மாதிரி கொடுப்பாங்க. அது கொஞ்சம் பாருங்கள், நமக்கு இது போட்டால் லாபமா. இப்போ நாங்கள் 8000 இந்த பொங்கல் சீட்டு கட்டுறேன்னு நினச்சிக்கோங்களேன், எனக்கு 9000 சாரிங்க 1000 லாபம். அப்போ எனக்கு 9000 வரும் திருப்பி. 1000 லாபம் வச்சு கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வட்டிக்கு விடுவாங்க, இல்லை பேங்க்கில் மொத்தமாக போட்டு வச்சு அந்த மாதிரி ஏதாவது அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு வட்டிக்கு விடுறாங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்குற காசு. நம்மளாம் வட்டிக்கு விட்டோம்னா நிச்சயமாக திருப்பி வாங்கவே முடியாது. ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு கராராக பேசியோ கரெக்டாக இது பண்ணியோ வாங்க தெரியாது. ஆனால் அவங்க கராராக பேசி வாங்கிடுவாங்க. அதே மாதிரி இந்த மகளிர் குழுவில் இருக்கவங்களுக்கு அவசரத்துக்கு லோனு, இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்காது அவசரத்துக்கு காசு வேணுன்னா இவங்க அந்த மாதிரி வட்டிக்கு விட்டு அந்த காசை நமக்கு இது பண்ணி ரொட்டேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அந்த அக்கா என்கிட்ட சொன்னாங்க.
அதனால் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் போடும்போது கரெக்டாக அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க, நம்பிக்கையான ஆளுகளான்னு பார்த்துக்கோங்க, பேச்சுவார்த்தை சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி கொடுக்குறேன்னு காசு சொல்லிட்டாங்கன்னா இன்றைக்கி கொடுத்துடணும். இந்த ஏலச்சீட்டு இந்த மாதிரி சீட்டு விஷயத்துலலாம் முக்கியமானதே பேச்சுவார்த்தை தாங்க. கரெக்டாக இன்றைக்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா கொடுத்துடணும். அதை நம்பி தான் அந்த அந்த இதுவே நடக்குது, அந்த ஏலச்சீட்டு அந்த இதெல்லாம் நடக்குது. அதனால் இன்றைக்கி சொன்னாங்க, இன்றைக்கி வாங்கன்னு சொல்லி இன்றைக்கி கரெக்டாக காசு கொடுக்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அதுமாதிரி கரெக்டாக வாங்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க. 1 to 5 தேதின்னுவாங்க, அந்த 5 தேதிக்குள்ளே காசை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அதுமாதிரி நமக்கு ஒரு அட்டை போட்டு அதை அவங்க சைன் போட்டு கொடுக்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தான் வாங்கிட்டோம்ல எழுதி வச்சுக்கிறோமா, அதெல்லாம் இல்லவே இல்லைன்னுங்க. எனக்கு ஒரு அட்டை போட்டு என் பேரில் போட்டு கொடுத்துருங்க, நான் கரெக்டாக இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்றைக்கி போட்டு வச்சுட்டு நாளைக்கு அதை மிஸ் பண்ணிட்டோம், இல்லை நம்ம கட்டிட்டோன்னுவோம், அவங்க கட்டலைன்னுவாங்க. அந்த பிரச்சனையே வேணாம். இப்போ 1000 கையில் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, சைன் போட்டு இந்த டேட்டு போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லாமல் முடிஞ்சிருங்க.